பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என கண்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று எழுதுகிறார். உங்களுக்கு நேரிடுகிற சோதனையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லா மனிதர்களுக்கும் வரும் சோதனைகளே உங்களுக்கு வரும். பிரைஸ் அல்லாஹ். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு வழியில் இந்த சோதனை வருகிறது. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிறதான சோதனை நம்ம என்ன செய்து விடுகிறது அப்படின்னா, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அழுத்தத்தை, ஒரு பாரத்தை நமக்கு கொடுத்து விடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சோதனையை நீ தாங்கிக் கொள்வதற்கு நான் உனக்கு பலனை கொடுத்து இந்த சோதனையில் இருந்து நீ விடுதலை அடைவதற்கு வேண்டிய நான் வழிகளை திறந்து தருவேங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு எந்த வழியுமே தெரியலை, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த சோதனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று சொல்லுகிற நபராக நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறேன். பிரைஸ் அல்லாஹ். உன்னுடைய நம்பிக்கைக்குரியவராய் நான் இருக்கிறேன். இந்த சோதனையின் நாட்களை நீ கடந்து போவதற்கு வேண்டிய நான் பலனை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை கவனிக்கும் பொழுது ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த தீமையும் கடந்து வராது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இந்த சோதனையின் நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வாராக. தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி உங்களை காத்து கொள்ளுவார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா தீமை நின்றும் உங்களை விலக்கி கர்த்தர் காத்து கொள்ளுவார். லூக்கா 11:4 வாசிக்கும்போது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் சொல்லுங்க, உங்கள் சூழ்நிலைகளை சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை ரட்சித்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே,
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.